चिंगारियां ये जो मेरे सीने में है दफन, इनको जरा देखे हवा बन जाऊं मैं अगन। चिंगारियां ये जो मेरे எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? In Dharashiv, Tulja Bhavani Temple is a revered Shakti Peetha dedicated to goddess Bhavani, the family deity of Chhatrapati Shivaji Maharaj, built in the 12th century by the Kadamba dynasty. படைப்புகள் எத்தனை விதமான படையெடுப்புகள்லாம் அழிஞ்சின்னு வந்தது இல்லையா? அதில் வந்து முஸ்லீம்களுடைய படையெடுப்பு ரொம்ப அதிகம். முஸ்லீம்களால் வந்து பார்த்தீங்கன்னா சோமநாதர் ஆலயத்திலேருந்து எல்லாமே சூறையாடப்பட்டது. அப்படி வந்து முஸ்லீம்கள் படையெடுப்பில் அவுரங்கசீப், ஜஹாங்கீர், அக்பர் இப்படி அவங்களுடைய பல சந்ததியை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் மகாராஷ்டிராவில். இந்த சத்ரபதி சிவாஜி இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த மகாராஷ்டிரா அப்புறம் அல்லாஹ் அக்பர் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரமான ஆட்சி இங்கே நடந்துட்டு இருந்தப்ப எல்லாரையும் எதிர்த்து நின்று வாதாடி எல்லாரையுமே தோற்கடிச்சார். அப்படி அந்த சத்ரபதி சிவாஜிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து வாள் கொடுத்த இடம் இது. அதாவது சக்தி பீடத்தில் ஒன்று துல்ஜாபூர் பவானி அம்மன் பேர். பிரத்யட்சமாக அம்பாள், நான் சொல்கிறது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்கிற காலத்தில் பிரத்யட்சமாக அம்பாலே வந்து வாள் கொடுத்து தன் கையிலேருந்து வாழை கொடுத்து இதெல்லாம் போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இது துல்ஜாபூர் பவானி அம்மன், சத்ரபதி சிவாஜிக்கு அம்பாள் வாள் கொடுத்த இடம் இது. கிளியுடன் பாசமும் மேகிடும் திருத்தோற்றம் அங்கு நலமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் நீ நாட்டும்
பொன்மடியில். Shri Vitthal Rukmini Mandir, originating in the 12th century, is the spiritual center of the Varkari Bhakti tradition. The temple is especially associated with the Ashadhi Ekadashi pilgrimages. புராண காலத்தில் புண்டரீகபுரம் இதெல்லாம் புண்டரீகபுரம் இந்த ஊரோட பேர். இங்கே 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய ஐயனுடைய பேர் புண்டலீகன்னு பேர். புண்டலீகன் அப்படின்னா ரொம்ப பக்தி, அதாவது மாதா பிதாவுக்கு ரொம்ப சேவை பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் மேலேயும் பக்தி. கிருஷ்ணரே வந்து ருக்மணிக்கு வந்து காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் வைகுண்டத்துலேருந்து வந்து இப்படி ஒரு பையன் இருக்கான் காமிக்கிறேன் ருக்மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவன் கூப்பிட்டு வந்த காலத்தில் பயங்கர மழை பெய்யும் போது சேரு சகதியமாக இருக்கான் வீட்டு வாசல். இவன் வந்து அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ணாரா, ஒரு செங்கலத்துக்கு போட்டு இங்கே நில்லுங்க, நான் கொஞ்ச நேரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா அம்மா சேவை பண்ணிட்டு தான் வருவேன். ரொம்ப நேரம் வராத ருக்மணிமா என்ன செஞ்சாலும் வந்திருக்கிறது யார் தெரியுமா, கிருஷ்ணர்ரா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பதறி எடுத்து ஓடி வந்து நம்ம மன்னிச்சுக்கணும் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்றதுக்கப்புறம் ரொம்ப நமஸ்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வர வேணும் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்குமே இந்த புண்டரீகபுரத்தில் இருக்கணும், நீங்கள் தம்பதி செய்கிறதா நீங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவன் வேண்டிட்டான். அதுக்கெனங்க அவன் அன்னைக்கு எப்படி இந்த செல்வம் மேலே போட்டாலும் அது வரைக்கும் பெருமாள் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டான். யாருக்கு நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு சாமி பேராது. அதுக்கப்புறம் புண்டரீகபுரம் வரைக்கும் புண்டரீகபுரம் மாறிடுச்சு. சரிங்களா, சாமி பேர் வந்து ஆண்டரங்கநாதர், அம்மாள் பேர் புவனாதேவி. இந்த சமிதி உள்ளே இருக்கு. महायोगपीठे